சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நம்மள பல பேருக்கு சாயப்பா ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத நாம் மறந்துடுறோம். நம்மளோட வாழ்க்கை எப்போ பரபரப்பாக ஆகுதோ, எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நடக்குதோ, எப்போ நாம் நிதானத்தை இழக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் சாயப்பா இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். நான் சாயப்பாவே நீங்கள் மறந்துடுறீங்கன்னு சொல்லலை. ஏன்னா எந்த உருவத்தையும், எந்த மனுஷனையும், எந்த தெய்வத்தையும் மறக்க முடியாது. அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய பலம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சுகத்தையும் வெற்றியையும் கொடுக்கிறது. அவர் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி தைரியத்தை ஏற்படுத்தினாங்க, இதெல்லாம் நம்ம எப்போ மறக்கிறோன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி பரபரப்பாக இருக்கும்போது, ரெண்டாவது நிதானத்தை இழக்கும் போது, மூணாவது நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நமக்கு நடக்கும் போது. மனுஷன் அது வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய அத்தனை சேவைகளையும் அவன் சிறப்பாக செய்கிறான். குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவன் சிறப்பாக செய்கிறான். தனக்கு தேவையான விஷயத்தையும் அவன் சிறப்பாக செய்கிறான். ஸோ இந்த 3 விஷயத்தையும் தன்னை சிறப்பாக ஆக்கிக்கிறான். ஆனால் இந்த 3 விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்த 3 விஷயத்தையும் அவன் மறக்கிறான். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எனக்கு நிறைய மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் ஆரத்தி சச்சரிதம் எல்லாமே சிறப்பாக செஞ்சேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்த உடனே 6 மாதம் பக்கமாக அதுலேயே நான் போராடிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம கடவுளை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோமோ. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் பழைய சந்தோஷமும் நிம்மதியும் அந்த தைரியமும் எனக்கு வேணும். அதற்கு நீங்கள் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ரெண்டாவது, நான் இதில் இருந்து எப்படி பழைய லைஃப்பை வாழ்வது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த 3 விஷயங்களால் ஒரு மனுஷன் உடஞ்சி போகிறான். வருமுன் காப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாயப்பா கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும், நான் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் நான் நிதானமாக இருப்பேன், உன்னை பூஜிப்பேன், உன்னுடைய அருளும் உன்னுடைய பலமும் எப்படிப்பட்டதுன்றது என் மனசுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அப்படி நடந்துச்சுன்னா கூட நம்ம எந்த பரபரப்பும் இல்லாமல் நடந்தா என்ன, வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கவா போகுது, என் சாயப்பா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வாழணும். அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் நம்ம மனசில் ஆழமாக வச்சிருக்கணும். பாருங்க, கண்டதை சாப்பிட்டா நோய் வரும். இல்லை, நான் கண்டதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது நோய் எப்படிப்பட்ட நோய், அந்த நோயில் இருந்து என்னை காப்பாற்றிக்க முடியுமா முடியாதான்னு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன் என்ன வச்சு அப்படின்னு எந்த மனுஷனும் நினைக்க போகிறது இல்லை. அப்போது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க பாடம் கற்றுக்குறோம். நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அப்போ நாம் அந்த மாதிரியான சாப்பாடை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நமக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு. அதே மாதிரி மன ரீதியான தாக்குதல், அதை எதிர்கொள்ளக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு. அதனால் மற்றவங்களோட அனுபவத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நமக்கும் வாழ்க்கையில்
அப்பப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எப்படி சந்தோஷத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அது மூலமாக நமக்கு பாதிப்பு இல்லையோ, அதே மாதிரி அதற்கு எதிராக சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டா பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா ஒரு துன்பங்கள் வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் முளைக்கும். அப்போ அந்த துன்பத்தை ஒன்றில் இருந்து நாளாக்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை அந்த ஒரே பிரச்சனையை அது ஒன்றா அப்படியே இருந்து அமுக்கிறது புத்திசாலித்தனமா? அதை நாலா பக்கமும் வளர விடக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கே நம்மளால் சமாளிக்க முடியல. அப்போ அதை 4 5 6 நீங்கள் வளர விட்டீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் நம்முடைய கவனங்கள் அது மேலே செலுத்தி நாம் என்ன பண்ணுவோம், பைத்தியம் பிடிச்ச மாதிரியான ஒரு நிலையில் நம்ம தள்ளப்படுவோம். அப்போ நீங்கள் சாயப்பா கிட்ட இன்னும் நெருக்கம் அதிகரிக்கணும். 2வது, உங்களோட வாழ்க்கையில் கவனங்கள் உங்கள் மேலே இருக்கணும். உங்கள் மேலே இருந்தாவே போதும், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிடலாம். என்னைக்கு உங்கள் மேலே அந்த கவனங்கள் குறைஞ்சு பிரச்சனைகள் மேலே நீங்கள் கவனத்தை திசை திருப்புறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். லைஃப்பில் நமக்கு சில நேரத்தில் பதட்டம், டென்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் உங்கள் மைண்டை. நீங்கள் அப்பையும் ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் மனசில் அந்த நிம்மதி, அந்த வெற்றி எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதை ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது நம்மளை மூழ்கடிக்குதுன்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் அது நம்மளை மூழ்கடிக்குதே தவிர, அது நீங்கள் சட்டை பண்ணலை அப்படின்னா அது உங்களை விட்டுட்டு போய்கிட்டு தான் இருக்கும். உங்கள் மேலே ஏறி உட்காராது, உங்களை அமுக்காது, உங்களை முழுங்காது. அப்படி எல்லா பிரச்சனைகளும் மனுஷனை முழுங்கும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருந்தால் கூட இன்றைக்கி நாட்டில் ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். ஆனால் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடி சாதித்தவங்க இன்றைக்கி வெற்றி பெற்ற மனிதர்களாக திகழ்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் விரக்தி ஸ்டேஜுக்கு போகிறோம்? நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம நினச்சதை விட வேற மாதிரியான வலி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. அதனால் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு நாம் பயந்து போய் நடுங்கி போய் உக்காந்தோம். நீங்கள் உக்காந்ததால அது முழுகுச்சு, ஒன்றும் இல்லை. ஒரு பாம்பு உங்களை துரத்துதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 விஷயந்தான். ஒன்று, அதை அடித்து சாகடிக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஓடி பாதுகாத்துக்கணும். பாம்பு வருதுன்னு சொல்லி அங்கேயே நின்னீங்கன்னா பாம்பு என்ன பண்ணும்? முடிச்சிடும். அது எதிர்த்து போய்கிட்டே இருந்தாலும் பிரச்சனையாகும். சரி, அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனையாகும். அதை அட்டாக் பண்ணுறது தான் அந்த இடத்துல வழி. எந்த இடத்துல அட்டாக் நடக்கணுமோ அங்கே அட்டாக் நடக்கணும். சரியான குறிப்பார்த்து அந்த பாம்பை நீங்கள் அடிச்சிங்கன்னா, இல்லை எனக்கு குறிப்பாக்க தெரியாதே, நான் பாம்பு கூட எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, நான் இதை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதே இடத்துல நினச்சி உட்காந்திங்கன்னா அந்த பாம்பு என்ன பண்ணும்? உங்களை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்போது இப்போ காப்பாற்றிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. இந்த பாம்பை நான் அடித்தாதான், இந்த பாம்பை நான் முடித்தாதான் என்னென்ன காப்பாற்றிக்க முடியும்னு அந்த இடத்துல உங்கள் அறிவு பெருகிடுச்சுன்னா நீங்கள் பாம்பை அட்டாக் பண்ணலாம். ஃபைனலாக நமக்கு தெரியும், நானாக பாம்பை அடித்தேன், இவ்வளோ பெரிய பாம்பை என்னால் எப்படி அடிக்க முடிஞ்சது, நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு நமக்கு ஹீரோவாக தெரியும். எப்போ நீங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்து ஓடாமல் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறீங்க பாருங்கள்,
அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றலும் அவ்வளோ பெரிய சக்தியும் கடவுள் கொடுத்துருக்காருன்றது. அந்த நிலை உங்களுக்கு அன்னைக்கு தான் உருவாகும். இப்போ நீங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராடினதால இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி. ஒருவேளை போராடாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும், அதை யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கிடைச்சிருக்காது. இப்போ எதிர்த்து போராடும்போது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு நீங்கள் பிரிப்பீங்க. ஒன்று கடவுளுடைய சக்தி, ரெண்டாவது ஒரு தனி மனிதனோட சக்தி. இந்த ரெண்டு மூலமாக அவன் கற்றுக்கக்கூடிய புத்தி. அப்போ ஒரு பெரிய சவால்களை சந்தித்த நீங்கள் சின்ன சின்ன சவால்களை ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் அடிக்கடி நினைப்பேன், அவ்வளோ பெரிய பிரச்சனையாக சமாளித்தோம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? நான் பெரிய ப்ராப்ளத்தை சமாளிக்கலைன்னா சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக ப்ராப்ளமாக தெரியும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு இப்படி நடந்துருச்சு, நாம் இது மாதிரி ஆயிட்டோமே, நாம் வாழ்க்கையில் தோற்று போயிட்டோமே, தோற்பதற்கு முன்னாடியே தோற்று போயிட்டோமே. ரெண்டு விதமான மனிதர்கள் தான் அதிகம். ஒன்று, வெற்றி வர்றதுக்கு முன்னாடி வெற்றி வந்துடுச்சுன்னு நினச்சி தோற்றவங்க உண்டு. ஒரு போட்டியே நடக்காமல் தோத்துட்டேன்னு நினச்சி தோற்றவங்களும் உண்டு. இதில் ரெண்டாவது வகை மனிதர்கள் ரொம்ப அதிகம். அப்போ நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் மூலமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்கிறோம். நான் ரொம்ப தெளிவாகவே இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன், பிரச்சனைகள் வந்தால் தான் உன் வாழ்க்கை பழிச்சிடும். இது ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு. இது என்னோட சொந்த அனுபவத்தின் மூலமாக நான் கற்றுக்கிட்டது. இருக்கிற திசை மொத்தம் 4, கிழக்கு மேற்கு அப்படின்னு. அந்த 4 திசையில் இருந்தும் கனமான அம்புகள் நம்மளை நோக்கி விடும்போது நம்ம எந்த அம்பை நோக்கி டார்கெட் பண்ணணும்? 4 பேர் அடிக்கிறாங்கன்னா ஒருத்தன் நம்மளை அடித்தான் அப்படின்னா அவனை எதிர்த்து அட்டாக் பண்ணலாம். 4 பேர் அடித்தாங்கன்னா ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டா, ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிட்டா, 2 பேர் அடிக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த திசையில், அத்தனை திசையில் இருந்தும் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளை வச்சு எப்படி உங்களுடைய மனநிலையை தயார் பண்ணி அதை எதிர்த்து போராட போறீங்கன்றது தான் உங்களுக்கு கிளைமேக்ஸ். ஆனால் ஒரு திசையில் வரக்கூடிய பிரச்சனையை கூட நம்மளால் சமாளிக்க முடியல, அதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு பயந்து போய் நிற்கிறோம். நீங்கள் பல பேர்கிட்ட ஒரு பெரிய டிஸ்கஷன் கூட நடக்குது. அந்த பல பேரும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உனக்கு இப்படி நடந்துருச்சு, நீ எப்படி தான் சமாளிக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான அட்வைஸ். இந்த மோசமான அட்வைஸ் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையே நம்ம மோசமான பாதைக்கு நம்ம டைவர்ட் பண்ணுறோம். நிறைய பேருடைய விஷயங்கள் அடுத்த மனுஷனை பதட்டமாக வச்சுருக்கிறது மட்டும்தான். அது மனுஷனாக இருக்கட்டும், இல்லை மீடியாவாக இருக்கட்டும். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டாவே அந்த இடத்துல காதுக்கு இனிமையானது இருக்காது. மனசுக்கு எதெல்லாம் ஆழமாக துன்பத்தை கொடுக்குதோ அந்த விஷயங்கள் தான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, டிவி திறந்து பாருங்கள், 100 பிரேக்கிங் நியூஸில் 1-2 நியூஸ் வேணால் காதுக்கு இதமாக இருக்கலாம். ஆனால் மீதி இருக்கிற 90% பிரேக்கிங் நியூஸ் நெகட்டிவிட்டி. ஸோ மனுஷனும் நெகட்டிவிட்டி, மீடியாவும் நெகட்டிவிட்டி, பார்க்குற அத்தனை இடமும் நெகட்டிவிட்டி. பேப்பரை திறந்தா எடுத்த உடனே பார்க்குற அந்த பார்க்கக்கூடிய செய்தியும் நெகட்டிவிட்டி.
ஸோ மனுஷனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ அது அவன் கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா அவன் அதுக்கு அடிமையாயிட்டான். ஏன்னா அதுக்கு பயப்படுறான். ஒரு கொலைக்காரனை பார்த்தோம், ஒரு நல்லவனும் 2 பேரும் வராங்க. இவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படின்னு அவர் அந்த தெருவில் வருவார். ஒரு கொலைகாரனை போலீஸ் கூட்டு வருவாங்க. எந்த மனுஷனை பார்ப்பதற்கு கூட்டம் அதிகமாக சேரும்? கொலைகாரனை பார்க்கறதுக்கு கூட்டம் அதிகமாக சேருமா? அந்த நல்ல மனிதனை பேர் எடுத்தவன் உள்ளே வந்தானா அவனை பார்ப்பதற்கு கூட்டங்கள் சேருமா? நான் போய் கேட்குறதால ஐயோ நம்ம நல்லவங்க பக்கம் தானே இருக்கணும், அதனால் நம்ம நல்லவங்க தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இயல்பாக அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அதில் 3/4 பேர் ஒரு மோசமான கொலைகாரனை கூட்டு வராங்க. அவனை பார்ப்பதற்கு தான் கூட்டங்கள் போய் சேரும். நல்ல மனுஷன் அந்தளவுக்கு பெருசாக ஆக மாட்டான். ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டா, அதே மாதிரி ஒரு சாதனை செஞ்சவங்களை கூப்பிட்டா, ஒரே ஊரில் பக்கத்து தெருவில் அந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா யாருக்கு கூட்டம் போய் சேரும்? சினிமா நடிகருக்கு தான் போய் சேரும் இல்லையா? ஏன்னா மக்களோட மனசில் எது உள்ளே போகுதோ அதுதான் அவனுக்கு ஆசையாகவும் நிற்குது, பயமாகவும் நிற்குது. ஒன்று பயத்துக்கும் அடிமையாகிறான், இல்லை தன்னுடைய ஆசைக்கும் அவன் அடிமையாகிறான். இந்த 2த்துலேயும் அடிமையாகிறவனோட வாழ்க்கை தான் ரொம்ப சிக்கலில் போய் நிற்குது. நீ பயத்துக்கு அடிமையா இல்லை உன்னோட ஆசைக்கு அடிமையா? அப்போ நீ சுதந்திரமான மனிதன் இல்லை. அப்போ சுதந்திரமான செயல்முறைகள் எதுவுமே உன் வாழ்க்கையில் வராமலே போகுது. அப்போ பாருங்க, என்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது அதிகமாக. எதில் நம்ம மனது பதட்டம் அடையுதோ அதை ஏற்படுத்துறது தான் இன்றைக்கி ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்குது, ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குது. செய்தியை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, அது செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் மக்களோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்கள். அது ஒன்று தான் சொல்கிறேன். அப்போது நம்ம இந்த 3 விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம சாயப்பாவோட மகிமையை நம்ம மறக்கிறோம். உங்கள் மனசு எங்கே நிற்குதோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்குது. உங்கள் மனசை எங்கே நிறுத்தி வைக்கிறீங்க அங்கே தான் உங்கள் கவனங்கள் இருக்குது. நாம் இதை எல்லாமே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை யாருமே இல்லை. வாழ்க்கை பாட்டுக்கும் போகுது. அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம மனசுக்குள்ளே வருது. அந்த சம்பவங்கள் எப்படிப்பட்டது? வெற்றி வந்தால் ஒரு மனுஷன் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுறான். துக்கம் வந்தால் அந்த மனுஷன் இருக்கிற இடம் தெரியாமலே போயிட்டான். வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அவரால் வாழ்க்கை வாழ முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா துன்பங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவர் அத்தனை விஷயத்தையும் மறந்துட்டார். தன்னை பற்றி ஒரு புரிதல், அது அவருக்கு டோட்டலாக அந்த மூளையில் அந்த மனசில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அத்தனையும் மறந்துட்டார். இது எல்லா ஹியூமனுக்கும் இருக்கு, ரைட்? எல்லா ஹியூமனுக்கும் இந்த விஷயங்கள் இருக்கு. இதில் இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சிறப்பாக கற்றுக்கோங்கன்னா யார் கற்றுக்க தயாராக இல்லை. சாயப்பா இருக்காருன்றதை நம்ம நம்புகிறோம். ஆனால் சாயப்பாவோட மகத்துவம் எப்படிப்பட்டதுன்றதை ஏன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மறக்கிறீங்க? எந்த நேரத்தில் மறக்கணுமோ அந்த நேரத்தில் நாம் சுத்தமாக எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வாழ்க்கையை கண்ணா பின்னான்னு மாற்றிக்கிறோம். ஸோ கடவுளோட தெய்வீக அருள், அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வேறு விதமாக வழி நடத்தியிருக்கோம். உங்களில் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளை இருந்த ஒரு வினாடி உங்களை காப்பாற்றியும் கொடுத்துருக்கோம், ரைட்? அப்போது அதை உங்கள் வாழ்க்கையில் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க. டைரி எழுதுகிற பழக்கம் யாருக்காவது இருந்துச்சுன்னா
அதை எழுத ஆரம்பிங்க. 2024 எல்லா மனுஷங்களும் நம்ம டைரி எழுதலாம். ஒரு டைரி அதிகபட்சமாக ₹100 வரும். டைரியோட அட்ராக்ஷன்லாம் பார்க்காதீங்க. அந்தந்த நாளைக்கு நீங்கள் அன்பே சாயில என்ன கற்றுக்கிட்டீங்க அதை எழுதுங்க. எழுதுனதை கமெண்ட்ல பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்களை சந்திச்சிங்க, அது மூலமாக என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் அதை படிக்க உங்கள் மனசில் உங்களை பற்றி ஒரு புரிதலும் கிடைக்கும். நம்ம எங்கே ஸ்ட்ரக் ஆகுறோம், எதெல்லாம் நம்ம சரி பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ற A to Z எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ லைஃப்ன்றது இவ்வளோதாங்க. என்னைக்கு உங்களை பற்றியான ஒரு புரிதலும் தேடுதலும் சிறப்பாக இருக்கிறதோ அப்போது உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக்கப்படும். என்னைக்கு உங்களோட தேடுதலை நீங்கள் நிறுத்துறீங்களோ, பயத்தின் காரணமாக இல்லை அதிகமாக வெற்றி பெற்றதன் காரணமாகவும் சில மனிதர்கள் தேடுதலை நிறுத்துவாங்க. தேடுதல் நிறுத்துறதுனா எப்படி? காலை எந்திரிச்ச உடனே சாய்பாபா தேடுறீங்க இல்லையா? நீங்கள் சாய்பாபா தேடலை, உங்களை தேடுறீங்க. நீங்கள் ஆரத்தி எடுக்கிறீங்க இல்லையா? அது உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துவதற்காக அது எடுக்கப்படுறது. ஆரத்தி படிக்கிறீங்க பாருங்கள், அது எல்லாமே உங்களை வச்சு தான் இங்கே தயார்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆரத்தி எடுக்க முடியல, நான் மாதம் பணம் கட்டிடுறேன், எனக்கு ஒவ்வொரு மாதமும் பிரசாதத்தை எனக்கு அனுப்பி வைங்கன்னா, இது உங்களை தேடுதல் இல்லை, அது யார் செய்கிறாங்களோ அவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும்ல. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் யாராவது ஒருத்தவங்க மூலமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ண சொல்லி வீட்டில் உட்காந்து அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. பட் அதுக்கு பதிலாக உங்கள் தெருவில் எந்த கோயில் இருக்கோ அங்கே நேராக நீங்கள் போங்க. திருப்பதியில் கிடைக்கக்கூடிய லட்டும் நம்ம தெரு முக்கில் கொடுக்கக்கூடிய புளியோதரையும் சேம் பவர். ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து படைச்சது அத்தனையும் ஒரே சக்திக்கு உட்பட்டது தான். எதுவுமே சக்தி பெருசும் இல்லை, எதுவுமே சக்தி சின்னதும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை உங்களை தேடுறீங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்கள் தேடுதலை நிறுத்திட்டீங்க. உங்கள் தேடுதலை நிறுத்திட்டா என்ன ஆகும்? வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற விஷயமே உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் வராது. ஸோ ஒரு துன்பத்தின் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அளவுகோலாக உங்களுக்கே தெரியாமல் அது வழி நடத்தும். அப்போ துன்பத்தின் மூலமாக கற்றுக்கிட்டவர்கள் என்ன கற்றுருக்காங்கன்னா, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு விஷயத்தை தான் அதிகப்படியான மக்கள் கற்றுருக்காங்க. அப்போ குறைவான மக்கள் என்ன கற்றுருக்காங்கன்னா, அந்த துன்பம் எப்படிப்பட்டது, இந்த துன்பம் எதனால் வந்துச்சு, இதை எதிர்த்து போராடுவதற்கு உண்டான யுத்திகள் என்ன, அந்த யுத்திகளை அவங்க முழுக்க பயன்படுத்தி அந்த துன்பத்துக்கு எதிர்த்து நின்று போராடி முடிவில் வெற்றி பெற்றவர்களே சிறந்த மனிதர்கள். ஸோ நாம் எந்த காரணத்தை கொண்டு எந்த காரணமும் சொல்லாமல் எந்த தாமதமும் செய்யாமல் மனதை சீராக்கி மனதை சமநிலைப்படுத்தி தைரியத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அளவில்லாத சந்தோஷத்தையும் வெற்றியும் பெறலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.